திமுக ஆரம்பித்தது எதற்காக? மிட்டா மிராஸ்தார்கள், அப்புறம் படம் படைத்தவர்கள், இவங்கள்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம ஒரு ஜனநாயக ரீதியான ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஆரம்பிச்சது. நம்மளை மாதிரி அடித்தட்டு மக்கள் எல்லாம் பதவிக்கு வந்தது காரணமே திமுக தானே அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் இவர்? பரமழையார் பாரு போலியே அப்படின்னு பார்த்தா வந்தது இவர் தான், அமைச்சர் ராஜகண்ணப்பன். அவர் தான் மேடை போயிட்டு அப்பப்போ சீக்கிரட்டாக காங்கிரஸ்காரங்களை சிக் அப்படின்ற மாதிரி குத்தினுக்கிறவர். இன்னைக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னா, திமுக எதுக்காக ஆரம்பித்தாங்க, எதுக்கே டல்மி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எதுக்காக ஆரம்பித்தாங்க? அடித்தட்டு மக்களும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமத்துவமாக எல்லாம் நடக்கணுன்ட்டு தான் அண்ணா அவர்கள் குற்ற மழையில் இந்த கட்சி ஆரம்பித்தார். அப்பேற்பட்ட கட்சியால் தான் நம்மளை மாதிரி சாதாரணமான ஆட்கள்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் ஒரு சாதாரண மனிதர்களுடைய ஒரு பிரதிநிதியாக இந்த இடத்துல முன்னிறுத்தி பேசியிருக்கிறாரு ராஜகண்ணப்பன் அவர்கள். என்னப்பா மினிஸ்டருன்ற, அப்புறம் சாமானிய மக்கள்ன்ற, அடித்தட்டு மக்கள்ன்ற, சிங்கம் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் டவுட் வந்ததுன்னா, அப்போ அடித்தட்டு மக்கள் இருப்பாங்கள்ல, அப்போ அப்படி தானே. இப்போ அமைச்சர் அதிகாரம் பவர் எல்லோரும் இது, அப்போ அப்படி கிடையாதுல்ல. அது சொல்கிறாரு முன்னொரு காலத்திலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திமுக ஆரம்பித்த காலம்ப்பா, அதை பற்றி பேசியிருக்காரு ராஜகண்ணப்பன் அவர்கள். நம்மெல்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். திராவிட இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். மிட்டாமராசுகள், பட்டாக்காரர்கள், பெருந்தனக்காரர்கள், ஆலயதிபர்கள், தொழிலதிபர்கள் இவர்களை எதிர்த்துத்தான் நம்முடைய இயக்கம். நாமெல்லாம் இப்போ நிற்கிறோம்னா அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, ஒன்றிய செயலாளராக, நகர செயலாளராக, பேரூர் கழக செயலாளராக நம்முடைய அடித்தட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட ஆட்சி வந்தனால தான் நம்ம வந்தோம். நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார். அவருடைய வந்தால் வரட்டும், வரலன்னா போட்டோம். அதை பற்றி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி, கட்சிகளை நம்பிலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது. அது இஷ்டம், அது முதல்வருடைய இஷ்டம். அதுக்கடுத்தது அதிமுகவில் நல்ல தலைவர் கிடையாது அப்படின்னு பேசிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி வரலாறு ஒன்று சொல்கிறார். அவரை பற்றி இவருக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்டால், இவர் ஒரு காலத்தில் அங்கே இருந்தவர் தானே, அங்கே போய் இங்கே வந்து, இங்கே வந்து அங்கே போய், அங்கேருந்து இங்கே வந்து அப்படின்ற மாதிரி தானே. அதனால் குட்டுகள் வாங்கல் எல்லாமே இருந்துருக்காங்கல்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதாரண எம்எல்ஏ, ஒரு தொழில் பண்ணி நொடிச்சு போயிடுறாரு. அப்போ எனக்கு எதுனா பண்ணி கொடுங்கன்னு கேட்டப்போ, இந்தா வச்சுக்கோ, உனக்கு இந்த மாதிரி உனக்கு வேலை கொடுக்குறேன் நான் சொல்லிட்டு அவர் வேலை கொடுத்துருக்கார். சாதாரணமாக சும்மா வேலை கிடையாது, 1 கோடி ரூபாய் வேலை கொடுத்துக்கிறார். அந்த மாதிரி தான் சொல்கிறார். நம்ம காதுக்கு அப்படி தான் கேட்குது, 1 கோடி ரூபா வேலை கொடுத்தன்ற மாதிரி கேட்குது. என்னப்பா சாமானிய அடித்தட்டு மக்கள்லாம் 1 கோடி ரூபாய்க்கு இன்னொருத்தருக்கு வேலை கொடுக்குற லெவலுக்கா? தொழில் அந்த மாதிரினா கூட பரவாயில்ல, வேலையோவா 1 கோடிப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் அரசியலில் அப்படி இப்படி நடக்கும்ல. அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கும்போது அவர் உதவி பண்ணியிருக்கார் ராஜகண்ணப்பன் அவர்கள். அந்த இடத்துல இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ தன்னை ஒரு தலைவனாக நினைத்துக் கொள்கிறார் அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ராஜகண்ணப்பன் அவர்கள். அதிமுக இருக்கிறவர்களுக்கு தலைவர் கிடையாது. அவர் பெரிய தலைவர் நினச்சிக்கிறார். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? நான் இருக்கையில், நான் அமைச்சராக இருக்கல, அவர் எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் ஒரு வியாபாரம் பண்ணுவார். தெய்யும் தொழிலே தெய்வம் தொழில், அந்த தொழிலை பற்றி கூட சொல்லலை, அது வேறவே. அப்போ எனக்கு நஷ்டமாக போச்சு, சக்கரை மூட்டை விற்றுக்கிட்டு இருந்தார், பெரிய மண்டபத்தில் விற்றுக்கிட்டு இருந்தார். எனக்கு நஷ்டமாக போச்சு, வேலை கொடுங்கன்னு கேட்டார். சரின்னு 1 கோடி ரூபாய்க்கு வேலை கொடுத்தேன். அப்புறம் செங்கோட்டையை என்னை கூட்டிகிட்டு வந்தார். அப்போ சாதாரண எம்எல்ஏவாக இருந்தார். அம்மா காலத்தை கொஞ்சம் சம்பாரித்து கொஞ்சம் பெரிய பணக்காரன் ஆகிட்டார், அது வேறு விஷயம். அவர் இப்போ ஏன்னா அமித்ஷா பிடியில் இருக்கார். அண்ணா திமுக என்பது அமித்ஷா திமுக போயிடுச்சு. இப்போ அமித்ஷா பிடியில் இருக்காருன்னா அமித்ஷா சொல்கிறது தான் அவர் கேட்கணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா வேலுமணி மாட்டிக்கிடுவேன், தங்கமணி மாட்டிக்கிடுவேன், பூரா மணி தான் இருக்காங்க. மணி தான் பூரா பேரும்.